இந்த சாலை விபத்து இருக்கு பாத்தீங்களா, ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ், இதுல பாதிக்கப்படுறாங்க பாருங்க. இப்ப நிறைய நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாவே இருக்குது. சும்மா சாதாரண நடந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க மிஸ்டேக்காவே இருக்காது, பாத்தீங்கன்னா பெரிய ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு போயிடுறாங்க. அது காரணங்கள் நம்மளுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாரோ பண்ண மிஸ்டேக்கு ஒரு பெரிய டிசபிலிட்டி, அதாவது ஃப்ராக்சர்னா சாதாரணமான ஃப்ராக்சர் இல்லை. இப்போ நான் இன்னைக்கு சமீபத்தில் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவருக்கு வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி அவரோட மிஸ்டேக் இல்லை, முன்னாடி கூடவே வந்த பேரலா வந்த கார் வந்து டக்குன்னு அப்ரூப்டா டேர்ன் ஆனனால இவர் போய் அந்த வண்டியில மோதி ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட்ல அப்படி விழுந்து எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த கணுக்காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ஷனே இல்லை, வெறும் தோல் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கான். இந்த கணுக்காலுக்கு கீழே கால் அப்படியே உடஞ்சி பிரேக் ஆகி ரத்தம் அப்படியே பயங்கரமா அந்த ஹெமரேஜ் சொல்லணும் இல்லையா, அந்த பிளட் லாஸ் வந்து ரொம்ப குயிக்கா போயிட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, ஏன்னா பிளட் லாஸ் ஆனனால. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சர்ஜரி பண்ணி அந்த நிலையில இருக்கிற ஒரு காலை வந்து சரி பண்றது வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும், நரம்புகள் கட் ஆயிருக்கும். அதை மீறி அந்த காலை ஆக்சுவலா எடுக்க தான் செய்யணும், ஆம்புடேஷன் தான் பண்ணணும். ஏதோ ஒரு மாதிரி அவருக்கு வந்து ஒரு லக், ஆக்சுவலா அந்த கால் ஒரு மாதிரி சர்வைவ் ஆயிடுச்சு. அந்த கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாம. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கணுக்கால் மூட்டு எல்லாமே வந்து ரொம்பவே இறுகிடுச்சு. இந்த அளவுக்கு டேமேஜஸ் ஆகிறப்போ அங்க வந்து நம்ம 100% ரெக்கவரி எதிர்பார்க்க முடியாது தான். ஆனா பிசியோதெரபிங்கிற சிஸ்டம் வந்து எதுக்கு இருக்குது? இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆயிருக்கு, இந்த மாதிரி சிக்கலோட பேஷண்ட்ஸ் வராங்க, இன்னும் ஒரு மாசம் தாமதிச்சா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்லாம் கூட கணிக்க முடியும். அந்த ஒரு முக்கியமான பீரியட், அந்த விண்டோ இருக்கு பாத்தீங்களா, அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் பிரச்சனைகள்லாம் வந்து இர்ரிவர்சிபிள் ஆயிடும். அந்த மசில் லாஸும் சரி, அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸும் சரி, அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இர்ரிப்பேரபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பார்க்குறேன். அதை அப்படியே விட்டுறாங்க, நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க அந்த பிரச்சனையை. இல்லைன்னா வந்து பிசியோதெரப்பி அல்லாத சில மருத்துவங்களை ட்ரை பண்ணி அப்புறம் வந்து அது அந்த பிரச்சனை தீராம பல வருடங்கள் அந்த உபாதையோட வாழ்ந்துட்டு அப்புறம் அந்த மாதிரி கண்டிஷன் ஒரு 5 years 10 yearsக்கு அப்புறம் நம்மளை கேள்விப்பட்டு நம்மகிட்ட வர்றாங்க. இப்போ நான் சொன்ன பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு வந்து பிசியோதெரப்பி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணல. அவர் வாழ்ற ஊரில் பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் காம்பிடென்ட் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ராங்காக டீச் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டிஸ் இல்லை. அவருக்கு இந்த சர்ஜரி பண்ண ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டிஃப் ஆயிடுச்சு. அவர் இந்த ஆங்கிளை மூவ் பண்ண சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு டோட்டலாக ஒரு 20 டிகிரி தான் மூவ் பண்ணுறாரு. ஆனால் நல்லா இருக்க காலில் பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 60 degrees அளவுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகுது. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆங்கிள் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்குவாட் பண்ண முடியாது. நம்ம ஸ்குவாட்டை பற்றி நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்குவாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த ஸ்குவாட் இல்லையா. ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் வந்து ஸ்குவாட் அவாய்ட் பண்ணிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த மாதிரிலாம் போனதுக்கப்புறம் அது அப்படியே மறந்துட்டாரு. இந்த டிஷ்யூஸ் எல்லாமே அடாப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்குவாட் பண்ண சொன்னால் அவரால் இவ்வளோதான் போக முடியுது. அதுக்கு மேலே ஸ்குவாட் பண்ணுறதா இந்த அளவுக்கு லீன் பண்ணணும் ஒன்று, இல்லைன்னா குதிகாலை ரைஸ் பண்ணணும். அதை மீறி அவர் குதிகாலை கிரவுண்டில் வைக்கணும்னு வந்தாருன்னா கீழே விழுந்துருவார். இப்போ இவருடைய மெயின் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தா இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன் அப்படின்னு கேட்டு வந்தார். அப்புறம் அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் எடுக்கிறப்ப தான் இந்த பிரச்சனையெல்லாம் தெரிய வந்துச்சு. கூடுதலாக நான் பார்த்து என்னன்னா அவருடைய பாடி வெயிட் இப்போ 100 தாண்டிடுச்சு. இப்போ அந்த காஃப் மசில்ஸ்லாம் சரியாக வேலை செய்ய மாட்டேங்கி, ஃபுல் ஸ்குவாட்லாம் பண்ண முடியல, எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட் இல்லை. அப்போ அந்த 100 கிலோ வெயிட் வந்து எப்படி உடம்பு தாங்கும்? அந்த உடம்பு வந்து எக்ஸசைஸே பண்ணாத ஆளாக இருந்தாலும் கூட நம்ம நிற்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஃப் மசில்ஸ் தான் பெரிஃபரல் ஹார்ட்னு சொல்லுவாங்க. இந்த காஃப் மசில்ஸ் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு இந்த பம்பிங் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருந்தால் தான் இங்கே உள்ள பிளட் வந்து நம்ம இருதயத்துக்கு போகும். இப்போ இந்த வேரிகோஸ் வெயின்ஸை பற்றி அவர் விசாரிச்ச வரைக்கும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எலாஸ்டிக் ஸ்டாக்கிங் போடுறது, இல்லைனா சர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ என்கிட்ட அவர் கன்சல்டேஷன் வரப்போ நான் சொன்னது, இப்போ 100 கிலோ உடல் எடை வந்து 100 மேலே தாண்டிடுச்சு. அப்புறம் வந்து உடல் உழைப்பு இல்லை, இந்த காஃப் மசில்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம காலில் இருக்கிற வெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வேல்வ் இருக்கும். அந்த வேல்வ்லாம் வந்து ஒரு லிமிட் தான் இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அந்த காஃப் மசில்ஸ் வேலை செய்யலைன்னா அந்த வேல்வ் வந்து டேமேஜ் ஆயிரும். அந்த வேல்வ் வந்து ஒரு டைரக்ஷனில் பிளட் ஃப்ளோ பண்ண வேண்டியது அந்த வேல்வ் வந்து சரியாக ஆப்ரேட் ஆகாமல் பிளட்டை வந்து இங்கே காலில் தங்க வைக்கிற மாதிரி பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் அந்த வேரிகோஸ் வெயின்ஸ் இந்த கண்டிஷன்லாம் வருது இல்லையா. இதுக்கு நம்ம ஏன் அப்படி சுற்றி எங்கெங்கேயோ தேடி வரணும்? நம்ம இந்த ஆங்கிள் சம்மந்தப்பட்ட இந்த காஃப் மசில் ட்ரைனிங், பேசிக்காக இந்த லெக் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணாதான் ஓரளவுக்காச்சும் இந்த வேரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட அந்த ரத்த குழாய்கள்லாம் பார்த்தீங்களா, அதில் அந்த வேல்வோட ஃபங்க்ஷனை ஓரளவுக்காக கொண்டு வர முடியும்.
ஒரு பக்கம் நம்ம மிஸ்டேக்கே பண்ணலனாலும், நம்ம மிஸ்டேக்கே இல்லைனாலும், இங்கே ரோட்ல வந்து யாரோ பண்ற மிஸ்டேக்ல நம்மளை முடமாக்கி விட்டுறாங்க, டிசபிலிட்டி கொண்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹெல்த் கேர் சிஸ்டம்ல இருந்து ஒரு 360 டிகிரி அந்த அப்ரோச் இல்லை, ஹோலிஸ்டிக் அப்ரோச் இல்லை. சர்ஜரி பண்ணீங்க, அது சக்ஸஸ்ஃபுல், அந்த காலை சேவ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஒர்க் வந்து அந்த ஸ்பெஷாலிட்டிட்ட போனதுமே அந்த ஒர்க்கு. இது வந்து நான் வாழ்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிஸ், நல்ல நாட் வெல் டெவலப் சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் கேர் வந்து இந்த கம்ப்ளீட் சர்க்கிளில் இல்லை. இது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி பண்ணுறீங்க, ஆம்புடேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்லாம் வருது, கம்ப்ளீட் கட் வூண்ட்லாம் வருது, அதை ரிப்பேர் பண்ணி காலை சர்வை பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்.